ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த குட்டி பிள்ளைகளை பற்றி ஒரு குட்டி கதை. இதில் 2, 4, 6 குஞ்சுகள் இருக்குது. இந்த 6 குஞ்சுகளுக்கு கதையே வேறு. இதுக்கு அம்மா இந்த இருக்குது, எங்கள் சீலிங் இந்த இருக்குது, வீட்டு சீலிங் மேலே போய் எப்படி போனாங்களோ தெரியல. ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது வாலில். அந்த ஓட்டை வழியாக போய் மேலே சீலிங்க்கு மேலே முட்டை போட்டு அங்கேயே இருப்பாங்க. எப்போமாவது வருவாங்க கீழே சாப்பிட்றதுக்கு. எனக்கு புரிஞ்சுது, நானும் போக முடியாது, ஒரு ஆளை ஏற்றினேன், அது முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் ஒரு ஹோல் இருக்குது, அதில் போகலாம். அதில் மேலே ஏற வீட்டில் சீலிங்கில் இந்த இருக்குது, இதில் இந்த இடத்துல அது போகலாம். ஆள் மேலே ஏறி போகலாம். இந்த சீலிங் வழியாக யாராவது மேலே போகலாம். ஆனால் என்னால் முடியாது, அதனால் நான் போகலை. அந்த முட்டை உருண்டு போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீலிங்க்கு மேலே முட்டை உருண்டு போகும். அந்த கோழி ராத்திரியும் பகலுமா அட்ஜஸ்ட் பண்ணும், அதை திருப்பி உருண்டு போகும். நான் நினச்சேன் இது கண்டிப்பாக குஞ்சுகள் வராது, குஞ்சு வந்தாலும் எல்லா குஞ்சுமே கீழே விழுந்து சூசைட் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த குஞ்சுகள் நேற்றே பிறந்திருக்குது. இங்கே இந்த இருக்குது சீலிங்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. சீலிங்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக அவங்க எல்லோரும் இந்த ரூமில், இன்றைக்கி கரண்ட் இல்லைனால இந்த ரூமில் அப்படியே எல்லோரும் கீழே இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்காங்க. கீழே இந்த பாய்ஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுற டம்பிள்ஸ் இருக்குது. பாய்ஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுற டம்பிள்ஸ் இந்த இருக்குது. பாய்ஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுற டம்பிள்ஸ் இருக்குது. இந்த டம்பிள்ஸ்க்கு மேலே தான் எல்லோரும் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குது இந்த பாய்ஸ் வெயிட் லிஃப்டிங் பண்ணுற டம்பிள்ஸ். இதுக்கு மேலே தான் எல்லோரும் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அந்த டம்பிள்ஸ் மேலே விழுந்ததுனால 2-3 எண்ணம் மயக்கம் போல் தான் இருந்துச்சுது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நான் அதுகளை சத்தம் கேட்டோன்னா அந்த ரூமை திறந்து நான் பார்த்தேன். இவங்க எல்லாம் கீழே இருந்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் மயக்கத்துலேயும் உறக்கத்துலேயும் தயக்கத்துலேயும் அப்படி படுத்திருந்தாங்க. நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன கதைன்னா, அம்மா கீழே இறங்கி வர மாட்டேங்குது. ஏன்னா எல்லா முட்டையும் ஒரே நேரத்தில் பொரிக்காது. 1-2 இருக்கும், 2-3 நாள் அல்லது மோசமாக கூட இருக்கலாம். அதனால் அந்த அம்மா இனி இறங்கி வரல. இந்த குஞ்சுகள் சத்தம் போட்ட பிறகும் இறங்கி வர மாட்டேங்குது. இனி ஏதாவது பண்ணி அங்கே இருக்க முட்டையெல்லாம் எடுத்து தூர போட்டால் தான் அந்த அம்மா இறங்கி வருவாங்க. இந்த 6 குஞ்சுகளையும் எப்படி பிழைக்க வைக்கிறது, என்ன வழின்னு யாராவது ப்ளீஸ் சொல்லுங்கள். அவ்வளோ அழகான க்யூட் பேபிஸ் இதாக இருக்குது. இந்த 6ம் ஒன்று வீட்டுக்கு பின்பக்கம் விழுந்து கிடந்துச்சுது. அது எப்படி விழுந்ததுன்னு தெரியல. அந்த சீலிங்க்கு பக்கத்தில் ஒரு இடைவெளி இருக்கும், அந்த இதில் விழுந்திருக்குது. மற்றதுகள்லாம் அந்த ரூமில் ஒரு சின்ன துவாரம் இருந்துச்சு. இட்ஸ் நாட் கிளியர் பிகாஸ் ஆஃப் நோ லைட். ஏன்னா இங்கே அஸ்ஸாமில் சூறாவளினால் எல்லா எல்லாம் எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் விழுந்துருச்சுது. 2 நாளாச்சு. நோ வாட்டர், நோ கரண்ட், நோ மொபைல் ரீசார்ஜ், நத்திங் எல்ஸ். அதனால் இது நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற நேரம். அதனால் எனக்கு சரியாக காட்ட முடியலை. அந்த டம்பிள்ஸில் விழுந்ததுனால இந்த ஒரு 2 எண்ணம் கொஞ்சம் தயங்கி தான் இருக்குது. இந்த குஞ்சு அந்த டம்பிள்ஸ்க்கு மேலே விழுந்திருக்குது. இட்ஸ் நாட் ஆல் ரைட். அப்புறம் இது கூட சர்ச்சிங் ஃபார் இட்ஸ் மதர் டம்பிள்ஸு. இன்னும் இதுவும் கூட எல்லாமே டம்பிள்ஸ்க்கு மேலே ஒரு 10 ஃபுட் இருக்கும். 10 ஃபுட் இருக்குதும் 10 அடி தூரம் இருக்கும் நினைக்கிறேன். அது 12 அடியோ 10 அடியோ தூரத்தில் உள்ள சுவராகும். இவ்வளவு தூரம் கீழே விழுந்தும் இவங்க சாகாமல் பிழைச்சது உலக அதிசயம் தானே. உண்மையிலே உலக அதிசயம் இது. It's a different story. It's a real story. It's a real story of these chicks.